பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 20வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், வசனங்கள் 17 முதல் 22 வரை. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், மூடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய புத்திமதியை நீ வழங்கியிருக்கிறீர் ஆண்டவரே. அதன் வழியில் நடக்கும் பொழுது நாங்கள் ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கை சமாதானத்தில் நிரம்பி இருக்கும். ஞானத்தினால் எங்கள் உதடுகள் நிரம்பி இருக்கும். சமாதானத்தினால் உள்ளம் பூரிப்பாகும். நன்றியின் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த கிருபைகளை எங்களுக்கு அருள் செய்வீராக. உம்முடைய வசனத்தை வாசித்து உம்முடைய நீதி நியாயங்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் செழிப்பான வாழ்க்கையும் தேவன் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. உமக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை வேலி அடைத்து பாதுகாப்பீராக. எல்லா தீமைக்கும் எங்களை நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன் செல்வதாக. எல்லா ஆபத்துக்கும் மோசத்துக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதி பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபைக்கு நன்றி. வருகிற நாட்களிலும் என் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு தெய்வ பயத்தை நீங்க கொடுங்க தகப்பனே. உண்மை உத்தமமாய் இருக்க கிருபை தாங்க. தேசத்தின் ஜனங்களுக்கு நன்மை செய்பவர்களாய் இருக்க அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீர் பேசுவீராக. உம்முடைய சத்தம் கேட்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம், தெய்வ பயம் வரும் ராஜா. ஹல்லேலூயா. உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யுத்தங்கள் ஓயட்டும். தேவனுடைய பலத்த கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரேலுக்காக, பாலஸ்தீனுக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம். உக்ரைன், ரஷ்யாக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வரும். கர்த்தர் தயவாய் நீர் அந்த கண்கள், உடைய கண்கள் அவர்கள் நோக்குவதாக. கர்த்தாவே சமாதானத்தை உண்டு பண்ணுங்கப்பா. தேவாதி தேவன் இறங்குவீராக. யுத்தங்கள் ஓயட்டும். தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சமாதானத்தை காணட்டும். ஆமீன் என் தகப்பனே. அவர்கள் இழந்தது மிகுதி ஐயா. உடைமைகளை இழந்திருக்காங்க, உறவுகளை இழந்திருக்காங்க ஆண்டவரே. அப்பா தயவாய் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய உள்ளம் எல்லாம் தேற்றப்படட்டும். அவருடைய காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய தெய்வீக அன்பு உங்களுக்குள்ள ஊற்றப்படட்டும் என் ஆண்டவரே. ஆற்றி தேற்றி வழிநடத்துவீராக. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒவ்வொருவரையும் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரையை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆமீனப்பா. எகோவா ஷாலும், எகோவா ஷம்மாவாக எங்களோடு இருப்பீராக. எகோவா நிசியாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றி சிறப்பவராய் இருக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. எகோவா மெக்காதீஸ் எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எல்ஷடாய் சர்வ வல்லமில்ல தேவனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக. உடைய கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.